ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் வீட்டிலையே சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம்னாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப ஈஸியாக 3 பொருள் வச்சு நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சு அதில் 2 கப் அளவு நான் பால் சேர்த்துறேன். இது 1/2 லிட்டர் போல் வரும். இது நல்ல கொழுப்பு நிறைஞ்ச பால்னு கடையில் கேட்டால் கிடைக்கும். அந்த பால் தான் இன்றைக்கி நான் எடுத்து செய்கிறேன். இது இப்போ நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வரும் போதே இந்த பாலில் நல்லா ஆடையெல்லாம் வரும். இதே நீங்கள் சாதா பாலில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆடையெல்லாம் வராது. இதுவும் ரொம்ப கெட்டியாகணும்னு இல்லை, கொஞ்சம் கொதிச்சு வற்றினா போதும். இப்போது லோ ஃப்ளேமில் ஆக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கொஞ்சமாக பால் கலந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் பால் எடுத்து நான் ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். இதை கரைச்சி சேர்த்தும் போது கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம சேர்த்தணும். இது கார்ன்ஃப்ளவரில் தான் கரைக்கணும்னு இல்லை, நம்ம கோதுமை மாவும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ இதை இந்த பாலில் நம்ம ஊற்றிடலாம். இதை மறுபடியும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொதிக்கும் போது நமக்கு கட்டியாகிறது தெரியும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால இது நல்லா கொஞ்சம் கட்டியாகும். 2 கப் அளவு பால் 1 கப் ஆகிற வரையும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது இப்போது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 120 கிராம் அளவு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கிங்க. ஐஸ்கிரீமுக்கு இனிப்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம மில்க் க்ரீமாக ரெடி பண்ண பாலையும் இதில் நம்ம சேர்த்திடலாம். 2 கப் பால் 1 கப் ஆயிடுச்சு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடரும் நான் இதில் சேர்த்துறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நுரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா வரும். கொக்கோ பவுடர் இல்லைன்னா நம்ம க்ரீம் பிஸ்கெட் கூட, சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீம் பிஸ்கெட்டை கூட நம்ம இதில் பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக தெரியுது. இப்போது 8 மணி நேரம் போல் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை ஒரு 10 மணி நேரம் போல் ஃப்ரீஸ் ஆக விட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி குழம்பு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுக்கலாம். பாருங்க, நல்லா வருது. இப்போ நெக்ஸ்ட் எடுக்கும் போது ஒரு டைம் தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டு மறுபடியும் எடுங்க, இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வீட்டிலேயே ஈஸியாக சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். மேலே டெக்கரேஷனுக்காக நான் முந்திரி தூவுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.